ஹலோ ஸ்வீட் ஆர்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேவோட மினி எஃப்எஃப் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள் டேவை எப்போ மீட் பண்ணுறீங்கன்னு உங்கள் டேடா கிட்டே சொல்கிறீங்களா? இப்போ அதில் வந்து கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ இது ஃப்ளாஷ்பேக் தான். நீங்கள் ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் போல் வீட்டுக்கு வரும்பொழுது, அம்மா நான் இன்றைக்கி பஸ்ஸில் வந்துடுறேன், எனக்காக காரில் அனுப்ப வேண்டாம். ஏன் என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ கார்லேயே வா. இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு வாட்டியாவது பஸ்ஸில் போகணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ப்ளீஸ். என்னமோ ஆனால் சீக்கிரமாக வந்துடணும் வயன். ஓகே அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. வாங்கடி போகலாம். அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு பஸ்ஸில் ஏறுறீங்க. ஸோ ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது. பஸ்ஸுனால் இப்படி தான் இருக்கும் வயன், ஜாலியாக இருக்கும் வா. சரி மிடில் போய் நின்றுக்கலாம் அப்படின்னு நல்லா மிடில் போய் நின்றுக்கிறீங்க. ஏன்றி அதை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டு லாலிபாப் வச்சுருப்பாங்க, அதை அப்படியே கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் வாயில் அப்படியே வச்சு விட்றா. பார்த்துடி வாய் அடிச்சுக்கிட்டேன்டி. நல்லாயிருக்கும், சாப்பிடு. நீங்கள் அப்படியே அதை சாப்பிட்டுக்கிட்டே வரீங்க. அப்போது உங்கள் பக்கத்தில் யாரோ ஒரு பையன் நின்றுட்டுருக்கான். அவன் பார்க்குறதுக்கே ரவுடி மாதிரி இருக்கான். அவன் டக்குன்னு உங்கள் வாயிலேருந்து அந்த லாலிபாப்பை எடுத்துக்கிட்டு, இதோ பாடுறா ஒரு லாலிபாப்பை இன்னொரு லாலிபாப்பை சாப்பிட்றா, நான் வேணும்னா லாலிபாப்பை சப்பி பார்க்கட்டா அப்படி இருக்குன்னு. ஒழுங்கு மரியாதை அதை கொடுடா. தர முடியாது, என்ன பண்ணுவேன்? அப்பா கிட்ட சொன்னேன்னா அவ்வளோதான் ஒன்று. சொல்லிக்கோ, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் லாலிபாப்பை டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அப்படியே நீங்கள் லாலிபாப்பை பிடுங்க பார்க்கும்பொழுது அவன் கையை மேலே தூக்கி வச்சுருக்கான். அவங்களுக்கு எட்டவே இல்லை. ஃபைன் விட்டுடி, வேணாடி. இல்லை எனக்கு வேணும். அவன் எப்படி அந்த மாதிரி என்கிட்ட பேசுவான்? இவன் எப்படியாவது என் அப்பா கிட்ட மாட்டி விடுவேன். எனக்கு அந்த லாலிபாப் தான் வேணும், குடுடா அப்படின்னு நீங்களே எக்கி எடுக்கிறீங்க. உங்களால் அவன் ஹைட்டுக்கு எடுக்கவே முடியல. ஸோ உங்கள் பக்கத்து சீட்டில் வந்து யாரோ அந்த ரவுடியோட வாயத்துலேயே ஒரு பஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அவன் டக்குன்னு வாயத்தை பிடிக்கும் போது ஹேண்ட்ஸ் எடுத்து கீழே வைக்கிறான்ல. ஸோ அந்த கையிலேருந்து லாலிபாப்பை எடுத்துடுறாரு. எவ்வளோ திமிரு இருந்தால் சின்ன பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி சண்டை போடுவேன்? உன் வயசு என்ன, அவள் வயசு என்ன? யாரா நீ? இது கூட எம்மையில் கை வச்ச? ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கிட்ட உன் வீரத்தை காட்டுற அறிவெல்லாம் உனக்கு? அப்படி கேளுங்க நல்லா. யாராவது ஹெல்ப்க்கு வந்தாங்களான்னு பாருங்கள், நீங்கள் தான் நல்லவர் அப்படின்னு நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அப்போது சீட்டில் உட்காந்துட்ருக்க பையனுக்கு பக்கத்தில் இருந்துட்டு, ஜேகே என்னடா அங்கே சத்தம், இது என்ன கையில் அப்படின்னு இவரோட கையில் லாலிபாப் இருக்குமா, அதை எடுத்து டெயோங் வாயில் வச்சுக்கிறாரு. லாலிபாப்பு. மச்சான் இது அவள்துடா. ஸோ நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க ஜேகே பின்னாடி இருந்து டே ஸ்லோ மோல வராரு. அப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் டேவே பார்த்துட்ருக்கீங்க. இவர் உங்கள் வாயில் லாலிபாப்பை போட்டு சப்பிட்டுருக்காரு. முன்னாடி சொல்ல மாட்டேன் இது அவள்துன்னு, நீ அவள்து கையில் பிடிச்சி வச்சுருக்க. மச்சான் அந்த பையன் இந்த பொண்ணுக்கு விளாட்டு காட்டிகிட்டு இருந்தான், அதான் அடித்து பிடிங்க அந்த லாலிபாப்பை வாங்கினேன். நீ தானா உன் பொண்ணதே திருப்பி பண்ணுற? ஐயோ அவள் வேறு குறுக்குன்னு பார்க்குறாளே மச்சான். ஜேகே ஏதாவது பொண்ணு இந்த பாருமா. ஒய் என்ன ஆச்சு? மச்சான் லாலிபாப் தெரியாமல் சாப்பிட்டுட்டான். என்ன? எந்த வேணும்? எதுக்கு நீ சாப்பிட்ட? எனக்கு வாங்கி கொடு. சரி அழுவாத அப்படின்ட்டு இவட வாயிலேருந்து எடுத்து கொடுக்குறாரு. எனக்கு புதுசு தான் வேணும், நீ எனக்கு அதில் வேறு எனக்கு புதுசு வாங்கி கொடு. சரி வாங்கி தரோம். ஜேக்கு என்னடா பண்ணுறது? மச்சான் ஸ்டாப்பிங் வருது, ஒரு நிமிஷம் அப்படியே ஏஞ்சிக்கோ அப்படின்ட்டு 2 பேரும் எழுந்திருக்கிறாங்க. நான் வாங்கி தரேன், இதோ இப்போ வாங்கி தரேன் இரு அப்படின்னு டேவோட கையை பிடிச்சி ஜேக்கே குடுகுன்னு கீழே ஓடி வந்துடுறாரு. ஸோ பஸ்ஸும் இறங்கிட்டாங்க. நில்லுங்கடா, பிசாசுங்க, என் சாக்லேட்டை எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க. வயன் என்னடி ஆச்சு? உன் சாக்லேட்டை ஏன்டி அவன் எடுத்துகிட்டு போகிறான்? எல்லாம் உங்களால் தான். இதுக்கு தான் நான் பஸ்ஸில் வரமாட்டேன்னு சொன்னேன். இதுக்கப்புறம் என்றைக்குமே நான் பஸ்ஸில் வரமாட்டேன், போங்கடி அப்படின்னு நீங்களுமே வீட்டுக்கு போயிடுறீங்க. அப்போது இதுதான் மேடம் வர்றதுக்கு டைமா? நான் எப்போ வர சொன்னேன்? சாரிம்மா லேட் ஆகிடுச்சு. இப்படி தான் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுற்ற வேண்டியது. உன் மார்க்ஸ்லாம் பார்த்தியா வயன்? எவ்வளோ கேவலமாக படிக்கிற நீ ஆவரேஜை விட பிலோ ஆவரேஜாக மாறிட்ட. உன்னை முதல்ல டியூஷன் கொண்டு போய் சேர்க்கணும். அம்மா வேணாம்மா, டியூஷனில் வேணாம்மா, அங்கே போனால் படிச்சுக்கிட்டே இருக்கணும்மா. நான் வீட்டில் இருந்தால் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு படிச்சுப்பேம்மா, ப்ளீஸ்மா. எனக்கு தெரியும்
நீ இப்படி பண்ணுவேன்னு தான் தெரியும். அதனால தான் உன்னை டியூஷனுக்கு அனுப்புகிறேன். அங்கேயாவது இருந்தீன்னா ஒரு 1 ஹாராவது கண்டினியூஸாக படிப்பேன். இங்கேன்னா ஒரு 10 நிமிஷம் கூட நீ படிக்கிறதில்ல. ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அரை ஹவருக்கு ரெஸ்ட் எடுக்கிற. சான்ஸே இல்லை வாயின். நீ போயிட்டு டியூஷன் படி. நான் அப்பா கிட்டலாம் பேசிட்டேன், நீ டியூஷன் தான். அம்மா இல்லைம்மா. போ, எதிர்த்து பேசாத. போ டியூஷன் போ, கிளம்பு. சொல்லிட்டே டியூஷன் போகிறீங்க, அங்கே போய் யார்கிட்டையுமே பேசல, குனிஞ்சதெல்லாம் நிம்மறாமல் அப்படியே கீழே இருக்கீங்க. அப்படியே டியூஷனும் முடிஞ்சிட்டு அழுதுகிட்டே தான் வீட்டுக்கும் வரீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே போல் மார்னிங் ஸ்கூலில், மச்சி வீட்டில் டியூஷன் சேர்த்து விட்டாங்கடி மம்மி, சொல்கிற பேச்சே கேட்க மாட்றாங்க. நீ அவங்க பேச்சை கேட்டிருந்தா அவங்க அவனை டியூஷன் சேர்த்து விட போகிறாங்க. போங்கடி. சரி, பசங்க யாராவது இருக்காங்களாங்க? நான் தான் யார் இருக்காங்கன்னு பார்க்கவே இல்லையே. குனிஞ்சதெல்லாம் நிம்மறவே இல்லை. அப்படி அழுத ஆக்டிங் போட்டாவது அம்மா நிறுத்துவாங்கன்னு நினச்சேன். ஆனால் கல் நெஞ்சுக்காரி எங்கள் அம்மா கண்டுக்கவே இல்லை அண்ணன். அந்த டியூஷன் அக்கா கூட கண்டுக்கலடி. சரி மச்சி விடு, அதான் அம்மா நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க. நீ 12th பாஸ் ஆகணும்ல, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி கூட போகணும்ல. அதுக்கு நீ டியூஷன் போனால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே? அடிப்பாவீங்களா, உங்ககிட்ட பேசுகிறத நிறுத்தினாவே நான் நல்லா ஸ்கோர் பண்ணிவிடுவேன்டி. சரி சரி, இப்படி உண்மையெல்லாம் போட்டு உடைக்கக்கூடாது. வா வா வா, சைட் அடிக்க போகிறோம், வரியா? வரேன். ஆனால் ஏன் ஆள் மேலெல்லாம் உங்கள் கண்ணு போகக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது மேடம். சைட்டுனா யாரை வேணாலும் அடிக்கலாம், நீங்கள் வாங்க அப்படின்னு உங்களை இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் படிக்கிறது கேர்ள்ஸ் ஸ்கூல், அங்கே யாருமே பாய்ஸ் இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு பில்டிங் இருக்கும், அது வந்து ஒரு காலேஜ். ஸோ நீங்கள் எல்லாருமே அந்த காம்பவுண்ட் கிட்டே போயிட்டு ஸ்டோன்லாம் கீழே வச்சு மேலே ஏறி நிற்கிறீங்க. அப்போது மச்சி மச்சி உங்கள் ஆள் போகிறான் பாருடி, கூப்பிட்றி. இதை பாருங்கள், நான் கூப்பிட்டதும் அப்படியே நீங்கள் எல்லாருமே கீழே குனிஞ்சிடணும், இல்லைன்னா அடி பின்னிடுவேன். சரி ஓகே. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த சைடு அந்த பையன் வந்ததோ சக்கரை அப்படின்னு கூப்பிட்டு கீழே குனிஞ்சிக்கிறீங்க. அவர் அங்கேருந்து பார்க்குறாரு. யாரோ மச்சான், யாரோ இப்போ சக்கரைன்னு கத்துன மாதிரி இல்லை? ஆமாம் மச்சான், நானும் ரொம்ப நாளாக இதை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சக்கரைன்னு கத்திட்டு ஓடிடுறாளுங்க, யாரை தான் கூப்பிட்றாளுங்கன்னு தெரியல. மச்சி செம்ம போனி, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி குனிஞ்சின். ஓகே அப்படின்னு அகைன் நெஞ்சிக்கிட்டு சக்கரை நீங்கள் தான் அப்படின்னு கத்திட்டு அகைன் குனிஞ்சிக்கிறீங்க. மச்சான் கேட்டியா? டேய் நீ தான் போல அந்த சக்கரை. டேய் ஜேகே வாய மூடு. மச்சான் நீ தான் அந்த சக்கரை கட்டி. மச்சி இன்னைக்கு இது போதும், ஓடிடுங்கடி. கண்டுபிடிச்சோன்னா அவ்வளோதான், நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட மாட்டி விட்டுற போகிறோம். ஓடுங்க அப்படின்னு ஓடிடுறீங்க. தென் ஈவினிங் போல் டியோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏய் உன் தங்கச்சி அந்த ஸ்கூலில் தானே படிக்குது, அவளை கூப்பிட்டு வா. ஸோ இந்த பொண்ணு வந்ததும், பொண்ணு உங்கள் ஸ்கூலில் ஏதாவது பொண்ணு இங்கே இருக்க காலேஜ் பசங்களை அலோவ் பண்ணுறாங்களாம்? நிறைய பேர் பண்ணுறாங்களே அண்ணா, என்னாச்சு? ஓ யாரால் ஏதாவது சக்கரை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஐயோ சக்கரையா? அண்ணா அது நீங்கள் தானே? என்ன நானா? டீ நான் தான் சொன்னல, அந்த சக்கரை கட்டி நீ தானே. டீ மூடுறா. யார் எனக்கு அந்த பேர் வச்சது? அது ஒருத்தி இருக்கா. ஆனால் அது யாருன்னு எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, உங்கள் பேர் தான் சக்கரையாமே. அவள் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிட்டா ஸ்கூலில், யாருமே உங்களை சைட் அடிக்கக்கூடாது, உங்களை பார்க்கக்கூடாதுன்னு. அப்படி யாராவது மீறி பார்த்தாங்கன்னா அவங்கள முடிச்சிருவேன்னு சொல்லி வச்சுருக்கா. என்ன முடிச்சிருவாளா? பெரிய ரவுடியாக இருப்பாளோ? அந்த அளவுக்குலாம் இல்லை, ஒரு காமெடி பீஸ் தான். ஆனால் எல்லோரையும் அப்படி மிரட்டி வச்சுருப்பா. அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா? இது மச்சான் டேயோங்க போ, ஆள் பிடிச்சிட்ட. அதுக்கப்புறம் என்னப்பா, அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கம்மிட்டட் ஆகிடுவேன். ஏய் வாய் மூடு. சரி நீ கிளம்பு. நான் அந்த பொண்ணை பற்றி உங்ககிட்ட கேட்டேன்னு யார்கிட்டையும் சொல்லிக்காத. சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறான். இங்கே ஜேகேவும் டேயும் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு போகிற வழியில், டேயோங்க நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன்ல, ஏன்டா என்ன இழுத்துட்டு போகிற? வாடா, எனக்கு என்ன போகணுன்னு ஆசை, ஆனால் என்ன பண்ணுறது, அரியர் வைக்கக்கூடாதுன்னு தான் போகிறேன், நீ வா. குழந்தைங்களாம் படிக்குதுடா அந்த டியூஷனில், நான் எப்படா வர்றது, நம்ம காலேஜ் பசங்கடா. ஜேகே இந்த ஒரு செம்முக்கு மட்டும்தாடா மேக்ஸ் வருது, அது மட்டும் ப்ளீஸ் எப்படியாவது அரியர் இல்லாமல் பாஸ் ஆகிடணும் மச்சான், ப்ளீஸ்டா. இந்த டியூஷனுக்கு வந்து அந்த அக்கா கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லி தருது,
கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதை வச்சாவது பாஸ் பண்ணிடுறேன்டா. டேய் அதுக்கு நீ பிட் அடிச்சே பாஸ் பண்ணலாம். இல்லை மச்சான் வாடா வாடா அப்படின்னு ஜேகேவா கெஞ்சி கூட்டிகிட்டு போகிறார் டியூஷனுக்கு. இந்த டியூஷனுக்கு வந்து ஒரே ஒரு நல்லது என்னென்னா நல்ல நல்ல ஃபிகர்லாம் இங்கே இருக்குது. அதை சைட் அடிச்சுக்கிட்டே உட்காரலாம். டே சும்மாருடா, அந்த அக்கா காதில் விழுந்துச்சுன்னா கழுத்தை பிடிச்சி வெளில துரத்துவான். டே கூட அங்கே பாரு, நேற்று அந்த பொண்ணு குனிதெல்லாம் நிம்மறாமல் கீழே பார்த்துட்டு இருந்தது. அந்த பொண்ணு எனக்கும் அப்படியே இருக்கேடா, என்னன்னு கேட்டு பார்க்கலாமா? எதுக்கு வம்பு, நீ வாயை முடிக்கிட்டு உட்காரு. எனக்கு கொஞ்சம் சம்ஸ்லாம் இருக்குது, அதை நான் சால்வ் பண்ணணும். டே மச்சான் அவங்க அவளை பாருடா. அப்போதான் டே என்னடான்னு பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான் அகைன் அதே மாதிரி ஆக்டிங் போட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் பின்னாடி தான் 2 பேர் உட்காந்துட்ருக்காங்களா? அப்போ ஜெகே இருந்துட்டு மச்சான் நான் பேசுகிறேன். ஓய் ஓய் பொண்ணே எங்கே பின்னாடி? யாரும் என்னதான் கூப்பிடுறாங்களா? ஒன்று தான் பின்னாடி பாரு பின்னாடி அப்படின்னு நீங்கள் ஸ்லோவாக பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே இருந்துட்டு உங்கள் முன்னாடி இந்த சொடக்கு போட்டு கூப்பிடுறாரு. ஒன்று தான் லப்பர் இருக்கா? லப்பர் ஓ எரேசரா? இதை தரேன் மச்சான் கேட்டதும் தராடா. அப்போ அந்த பொண்ணுக்கு என் மேலே லவ் தானே? சி வாய மூடு. அப்போ நீங்கள் ஓய் நீ தானே அது? யாரு? மச்சான் இவடா லாலிபப்பு. என்னோட லாலிபப் திருடி சாப்பிட்டவன் நீ தானே? இல்லையே அது வேறு யாரோ. நீ தான் எனக்கு தெரியும். இப்போ என்ன அப்படியே ரீசர் திருடிட்டு போகலான்னு பிளானா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, தந்துடுறேன். தரணும் இல்லைன்னா அடித்து பிடிச்சி வாங்கிட்டு போவேன். சரி என்ன இது அப்படியே படுத்துக்கிட்டே இருந்தேன், என்ன உடம்பு ஏதாவது சரியில்லையா? இன்றைக்கும் அப்படி தான் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்புறம் என்ன மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிட்ருக்க? எனக்கு அங்கே வரதுக்கு பிடிக்கல, அதனால தான். ஓ ஏன் கேஸா நீ? நானும் அதே தான், இதோ இதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி டேவை காமிக்கிறாரு. அப்போ நீங்கள் கேஷுவலாக பார்க்குற மாதிரி அவரை பார்க்குறீங்க. ஓ இது உன் ஃப்ரெண்டா? ஆமாம், இவனால தான் வந்தேன். அவன் கொஞ்சம் மேக்ஸில் வீக்கு. டி சுமார். ஓ நீங்களும் மேக்ஸில் வீக்கா? நானும் போட்டுக்கோங்க. உனக்கு வராதா? அதனால தான் அம்மா என்னை சேர்த்து விட்டாங்க. எங்கே 12th ஃபெயில் ஆகிடுவணும் அப்படின்னு. 12th நீ ஸ்கூல் பொண்ணா? அன்றைக்கி பார்க்கலையா நான் என்ன யூனிஃபார்ம் போட்டிருந்தேன்னு பஸ்ஸில்? மறந்துட்டேன். சரி எந்த ஸ்கூல் நீ? சியோலில் இருக்கே, அதுதான். சோலில் நிறைய ஸ்கூல் இருக்குது, அதில் நீ எதில் படிக்கிறேன்னு சொல்லு. ஸ்கூலுக்கு பேர் இல்லை. RM அகாடமி. அங்கேயா? அப்படின்னு டக்குன்ட்டே அவங்க பார்க்குறாங்க. 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்குறாங்க. அந்த ஸ்கூலில் பின்னாடி ஒரு காலேஜ் இருக்குமே, அங்கே தானே? ஆமாம், என்னாச்சு? நீ 12th தானே படிக்கிற? 12th தான் படிக்கிறேன். சரி அங்கே அவள் பேர் தெரியாது. மை காட் என்னாச்சு? அங்கே ஒருத்தி படிக்கிறா, அவள் யாருன்னே தெரியல. என் மச்சானை எப்போ பார்த்தாலும் சக்கரன்னு கூப்பிட்டு ஓடிடுறான். அவள் வாய்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்கோம், பார்த்ததில்ல. என்ன நம்மளை பற்றி நம்மக்கிட்டே கேட்குறான். இப்போது நான் என்ன பண்ணுறது அதுக்கு? அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, நான் அவளை பார்த்தது கூட இல்லை. அந்த மாதிரி விஷயத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லை. நீ சைலண்டான பொண்ணும்? ஆமாம், நான் கிளாஸை விட்டு வெளியிலே வரமாட்டேன். நான் நல்ல பொண்ணு, நான் தான் கிளாஸ் லீடர். கிளாஸ் லீடராக இருந்துட்டு நீ ஏன் இங்கே டியூஷன் வர போகிற? இல்லை, மற்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் நான் லீடர் தான். நேற்றே உங்களையும் இந்த மாதிரி பார்த்துட்ருக்காரு. என்னாச்சு? ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை. சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. நாளைக்கு அப்படி அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சதுன்னா என்கிட்ட வந்து சொல்லு. இல்லைன்னா நீயே கொஞ்சம் கேட்டு பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லு, சரியா? ஓ சொல்லணுமா? இப்போ அவன் என்ன சொன்னான்? சொல்லணும் தானே சொல்கிறான், கேட்டு வந்து சொல்லு. சரி சொல்கிறேன். ஒன்றும் நீங்கள் தேவை பார்த்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கை நீட்டுறீங்க. அப்போது
அவர் காய் கொடுக்குறதுக்குள்ள ஜேகே உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு ஆ ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு கேட்டு வந்து சொல்லு. சரி ஓகே. ஸோ டேவும் அப்படியே சிரிச்சிட்டே விட்டுடுறாரு. தென் வீட்டுக்கு போகும்பொழுது அவங்க 2 பேரும் ஒன்றா போகிறாங்க. நீங்கள் பின்னாடியே போயிட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க நானும் வரேன். ஓய் என்ன? அது வந்து நானும் கூட வரட்டா? 3 பேரும் ஒன்றா போகலாம். சரி ஓகேவா அப்படின்னு டே சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜேகே பக்கத்தில் போகிறீங்க. அப்போ டே உங்களை பார்த்துட்டு கேட்குறாரு, என்ன நேற்று ஃபுல்லாக ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்த, டியூஷன் வரத்துக்கு பிடிக்கலையா? ஆமாம் பிடிக்கல. யாருக்கு தான் பிடிக்கும் டியூஷன் வரத்துக்கு? சொல்லுங்கள். கரெக்டு தான். ஆனால் நீ பாஸ் ஆகணும் தானே உங்கள் அம்மா நினச்சி வச்சாங்க டியூஷனுக்கு. நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கும்ல. நானே அதுக்கு தான் வந்தேன். நீங்களும் மேக்ஸில் வீக்கா? ஆமாம், அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். இப்படி நடந்துக்கிட்டே பேசிகிட்டே இருக்கீங்க. டக்குன்ட்டே ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு, இது பாரு, பிடிக்காமலாம் எதுவும் செய்யாத, எதாக இருந்தாலும் பிடிச்சி செய், அப்போ தான் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும், புரியுதா? அம்மா டியூஷன் அனுப்பிட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணாத. இங்கே உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நாங்களும் இருக்கோம். செல் பண்ணு, ஓகே? நாளைக்கு பார்க்கலாம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒரு நிமிஷம், இங்கே நீங்கள் இருக்கீங்க? ஆமாம், இதுதான் எங்கள் ஹாஸ்டலு. ஏன் என்னாச்சு? அப்படின்னு ஜேகே, என்னது இது உங்கள் ஹாஸ்டலா? அப்போது இவ்வளோ நாள் எது கூட தெரியாமல் என்னாச்சு? அது அதோ அங்கே ஒரு பெரிய வீடு தெரியுதா? ஆமாம் தெரியுது. அங்கே தான் நான் இருக்கேன், அதுதான் என்னோடய வீடு. என்னது, அவ்வளோ பெரிய வீடா வந்து? அட ஆமாம். ஓ அப்படியா, சரி ஓகே, பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்ட்டே சொல்லிவிட்டு உள்ளே வந்துடுறாரு இங்கே ஜேகே. சரி நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன், எனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து போய் பனானா மில்க் வேணும், ஓகே? ஐயோ உங்களுக்கு இல்லாததான், நாளைக்கு நான் எடுத்து வைக்கிறேன், நாளைக்கு டியூஷனுக்கு எடுத்துகிட்டு வரேன், ஓகே? அப்படின்னு சொல்லிவிட்டு பாய் சொல்லிவிட்டு நீங்களும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப குஷியாக இருக்குது. சா, இவ்வளோ நாள் எனக்கு முன்னாடியே இருக்கா, இவ்வளோ நான் எப்படி மிஸ் பண்ணேன்? எம்மாவால் தான் 6 மணிக்கு மேலே வெளியிலே விட மாட்டான். உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்னோடய சொந்த ஸ்ட்ரீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளோ மக்காவாக இருக்கேன் நான். ஸோ அப்படியே டேஸ் மூவ் ஆகுது. நீங்கள்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டீங்க. அப்போது ஒன்றே போல் டியூஷன் முடிச்சு உங்ககிட்ட வந்து, ஓய் என்ன ட்ரெஸ் கம்ஃபர்ட்டாக இல்லைன்னா அதை போட்டு வராத, ஏன் குட்டியாக போட்டுட்ருக்க? நான் உன் ட்ரெஸ்ஸை கொஷின் பண்ணல, ஆனால் உனக்கு அது கம்ஃபர்ட்டாக இல்லைன்னு தோணுது, அதை உட்காந்துட்டு ஸ்கர்ட்டை இழுத்துக்கிட்டே இருக்கே, அதுக்கு தான் சொல்கிறேன். நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாக தான் இருப்பேன், புரியுதா? ஸோ உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுவே போட்டுட்டு வா, ஓகே? அப்படி சொல்லிவிட்டு உங்கள் ஹெட்டை அப்படியே ரப் பண்ணிவிட்டு பார்த்து வீட்டுக்கு போ, சரியா? ஜேகே முடிஞ்சா கிளம்பலாமா? ஆமாச்சா அதோ வந்துட்டேன், வாயினே பாய். அப்போ 2 பேரும் போயிட்டே இருக்கும்போது நின்றுட்டு உங்களை பார்க்குறாரு. வாயன் வரியா எங்கள் கூட? இதோ வரேன். அதானே பார்த்தேன், எங்கே போகிறோம் ஏது போகிறோம் எதுவும் கேட்குறதில்ல, வரையான்னு கேட்டால் ஈன்னு வந்துட வேண்டியது. நீ சும்மாரு தெரியாம, நான் வரேன், உன் கூட தான் வருவேன், இந்த ஜேகே கூட வரமாட்டேன். சரி வாங்க போகலாம், நீ யார் கூட வேணாலும் வா அப்படின்னு ஒரு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. உங்கள் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது போகிறதுக்கு. ஸோ 3 பேரும் ஷாப்பிங் மால் போகிறீங்க. அங்கே ஷர்ட் வாங்கணும் 2 பேருக்கும். ஸோ அப்போது மச்சான் டீட்டங்க அவன் சைட்டு போகுதுடா. யார்? அதுதான் ரோசி போகிறா பாரு. ரோசியா? மச்சான் எங்கே இருக்கா? அதோ தோ அங்கே அப்படின்னு காட்டுறாரு ஜேகே. அப்போ டேவும் பார்க்குறான். ஸோ அங்கே அந்த ரோசின்ற பொண்ணு அவளுமே ஷாப்பிங் மாலில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்போது நீங்கள் அவளை பார்த்துட்டு, யார் அந்த ரோசி? அதுவா, அதோ இந்த டேயாங்கூட. டே சுமார் என்னாச்சு, ஏன் சொல்ல வேணான்னு சொல்கிற? அது ஒன்றும் இல்லை, எல்லாம் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டா கிடையாது, ஃப்ரெண்டு தான், ஓகே? ஃப்ரெண்டு தான். ஓ அப்படியா? அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி டவுட்டோடு ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. உனக்கு அப்புறம் சொல்கிறேன், சரியா? சரி. தென் அப்படி உங்கள் எக்ஸாம்ஸ் ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகிறீங்க. ஸோ இப்போது ஃபைனல் இயர் வந்துட்டார்.
அன்றைக்கி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ். ஸோ நீங்களும் போகிறீங்க. ஃப்ரெஷர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் காலேஜில். ஸோ எங்கள் டேவோட காலேஜுமே ஃப்ரெஷர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்களா? அப்போது ஜெகேவும் டேவும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துக்கிட்டு, டே மச்சான் இன்றைக்கி ஃப்ரெஷர்ஸ் டே, நிறைய பொண்ணுங்களாம் கலர் கலராக வந்திருக்காளுங்க, வரியா ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். அதெல்லாம் வேணாம், உட்கார்றா, எப்படியும் இப்படி தானே போவாங்க, அப்போ பார்த்துக்கலாம். டீ வாடா எப்பா. ஸோ இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே க்ரௌடில் யாரையும் பார்க்குறாரு. அப்போது டே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு லைட்டாக எட்டி பார்க்கும்பொழுது தூரத்தில் ஒரு க்ரௌட் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே ஒரு பொண்ணு பிங்க் கலர் ஃப்ராக் போட்டுட்டு ஹேர் நல்லா ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. பின்னாடி ஒரு போ கிளிப் குத்திருக்காங்க. ஸோ அதை பார்த்து இது இந்த கிளிப் எங்கேயோ பார்த்துருக்கேனே நான். ஜேகே அது யாருன்னு தெரியுது உனக்கு? யாரா மச்சான்? இதோ அந்த பிங்க் கிளிப் பின்னாடி போ மாதிரி இருக்கே, அது யார்? எங்கேயோ மண்டை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் யாருன்னு தெரில. இப்போ தெரியும், இரு நீ வா அப்படின்னு போகிறாரு. அதுக்குள்ளே அந்த பிளேஸ்லாம் இன்னும் ரஷ் ஆகிடுச்சு. ஒன்று டே எங்கடா அதுக்குள்ளே போயிட்டா அந்த பொண்ணு? டே மச்சான் அங்கே தான் இருக்கா, பாரு அதோ அங்கே தான் நின்றுட்டுருக்கா, இங்கே தான் இருக்கியா, இரு வரேன் அப்படின்னு பின்னாடி போயிட்டு அந்த பொண்ணை காயப்படிச்சு திருப்புறாரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஓ மை காட், சாரி நான் தெரியாமல். டீ மச்சான் யாரா இந்த பொண்ணு? யாரோ ஒரு பொண்ணை கைப்பிடிச்சி வித்துட்டேன். டிஜேக்கு சுமார் சாரி, தெரியாமல் தெரிஞ்ச பொண்ணு நினச்சி கைப்பிடிச்சி வித்துட்டேன். ஓ இட்ஸ் ஓகே அப்படின்னு அந்த பொண்ணு போயிடுறா. தேயும் இங்கே பாருங்க, 2 பேரும் இங்கே பாருங்க அப்படின்னு திரும்பி காட்டுறீங்க. உங்கள் தலையிலையும் அதே கிளிப் இருக்குது. நீ என்னதான் பார்த்த? ஏய் நீ தான் இங்கே நின்றுட்டு இருந்த, எப்படி உடனே மாறினேன்? நீ என்னை பார்த்ததை நானும் பார்த்துட்டேன். அதை தான் நீ கிட்டே வர்றதுக்குள்ளே அந்த பொண்ணு அங்கே நிற்க வச்சுட்டேன். அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோ. அந்த பொண்ணு என்னை பற்றி என்ன நினச்சிருக்கோம்? வாண்டடாக வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டான்னு. சும்மா அந்த பொண்ணு ஒன்று தப்பாக நினச்சிக்க மாட்டான். நான் சாரி கேட்டுட்டேன். வயன் நீ என்ன இங்கே பண்ணுற? ஒரு வார்த்தை கூட சொல்ல இந்த காலேஜ் தான் சேர்ந்துருக்கேன்னு. சொன்னால் நீங்கள் 2 பேரும் தான் வேணான்னு சொல்வீங்களே, அதுதான் சொல்லாமல் சேர்ந்துட்டேன். சர்ப்ரைஸா? ஓ சர்ப்ரைஸா? யாருக்கும் நான் இங்கே வந்தது பிடிக்கலன்னு தோணுது. மூஞ்சி அப்படி தான் வச்சுருக்கீங்க. அப்படிலாம் எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் உன்னை பற்றி கேட்கல. தோ இவர் தான். எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே, அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டலாம் வா அப்படின்னு உங்கள் ஷோல்டர் மேலே கை போட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு டேயும். ஸோ 3 பேரும் ஜாலியாக அப்படியே காலேஜை சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே காலேஜ் டேஸ் நல்லா ஹாப்பியாக மூவ் ஆகுது. ஸோ ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டாக நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட சொல்லிகிட்ருப்பீங்கள்ல, அப்பா எனக்கு இவ்வளோ தான் ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் தான் நான் அப்ராட் போயிட்டேனே, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தானே நான் இங்கே ரிட்டன் வந்தேன், வேறு என்ன நடந்துச்சு? இல்லைவா, நீ அப்பா அப்ராட் போகல, காலேஜில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அப்ராட் போனேன். அப்போ எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எனக்கு மிடில் ஏதாவது ஆக்சிடெண்ட் நடந்துச்சா? இல்லை பேபி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பா சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு. ஸோ உங்கள் அப்பா சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஃப்ளாஷ்பேக் அதுலேருந்து விட்டு அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ரேண்டமாக ஒன் டே நீங்கள் காலேஜில் ரவுண்ட்ஸ் போயிட்டே இருக்கீங்க. அப்போ கீழே ஜெக்கியோட கேங் உட்காந்துட்ருக்கு. நீங்கள் ஸோ இந்த கேங் ஃபுல்லாக அப்படியே கத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்குது அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு போகிறீங்க. சீனியர் என்ன நடக்குது? ஒரே சிரிப்பாக இருக்கே. வா வா வா, இதோ டைம் இருக்கான்ல, ரோசி கூட பேசிகிட்டு இருக்கோம், அதான் ஓட்டுறோம். என்ன டைவங்க மச்சான், என்ன நடக்குது? நீ நடத்து அப்படின்னு எல்லோரும் கத்திக்கிட்டே இருக்காங்க. டேவை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ டீ அதான் வாயை மூழ்கிங்களா, அந்த பொண்ணு என்னை பற்றி என்ன நினைக்கும், ஏதோ ஒரு டவுட்டுன்னு கிளியர் பண்ணுறதுக்கு போனேன், உடனே அப்படி கத்துறீங்க, அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, மூட்டுங்களா. அப்படியே நடிக்காதடா அங்கே குழு குழுன்னு இருக்கும்னு எனக்கு தெரியும், அதுக்கு தானே எதிர்பார்த்தேன் நாங்களாம் ஒன்று அப்படி கூப்பிடணுன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ என்ன இங்கே பண்ணுற, எப்போ வந்த? ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரி நீ வா, இவனுங்க அப்படி தான் பேசுவானுங்க, நம்ம போகலாம் அப்படின்னு உங்களை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்போது நீங்கள் டிவி பார்த்துட்டே போகிறீங்க. எதுக்கு என்ன அப்படி பார்த்துட்ருக்க? ஏதாவது வேணுமா? கேன்டீன் தானே போகிறேன், வாங்க தரேன் வா. டேயும்
ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீயே வாங்கி சாப்பிடு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு ஓடிடுறீங்க அங்கேருந்து. ஸோ நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக டீ கூட சரியாக பேசவே இல்லை, நல்லா அவாய்ட் பண்ணுறீங்க. தென் அப்படியே நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜில் லீவ் போட்டுட்டீங்க. அப்போ வீட்டில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்கீங்க, மூவி, லவ் ஸ்டோரி. அப்போ உங்கள் அம்மா, வயன் டிவி ஆஃப் பண்ணு. ஏம்மா வயன் டிவி ஆஃப் பண்ணுன்னு சொன்னேன், ஆர்எல்ஸ் ஏதாவது கார்ட்டூன் வச்சு பாரு. கார்ட்டூனா? என் ஏஜில் யாராவது கார்ட்டூன் பார்த்தா என்னம்மா நினைப்பாங்க? பையன் கார்ட்டூன் பார்க்குறதா இருந்தால் பாரு, இல்லைன்னா டிவி ஆஃப் பண்ணி புக் எடுத்து படி. அம்மா டிவி ஆஃப் பண்ணு. இல்லை இல்லை, நான் ஷின்சான் வச்சு பார்க்குறேன் அப்படின்னு ஷின்சான் வச்சு பார்த்துட்ருக்கீங்க. யாருமே என்ன புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, எல்லோரும் என்னை திட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு பிடிச்சது கூட பார்க்க விட மாட்டாங்க. அந்த மூவி பார்த்தா என்ன ஆக போகுது? இப்போ பாரு எதுவுமே பார்க்க விட மாட்டாங்க. கார்ட்டூன் கார்ட்டூன் கார்ட்டூன். கார்ட்டூன் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் மூவிஸும் பார்க்கணும்ல. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த மாமா? கரெக்டாக ஜேகே கால் பண்ணுறாரு, நான் எடுக்கவே மாட்டேன். எப்படியோ டேவாங் தான் பேசுவான், ஏன் நீ காலேஜ் வரல, ஏன் என்கிட்ட பேசலன்னு. அவனுக்கு நல்லாவே தெரியும் நான் அவாய்ட் பண்ணுறேன்னு. எனக்கு நீ ரோசி கூட பேசுறது பிடிக்கல, எனக்கு இது என்ன ஃபீலிங்குன்னு சொல்ல தெரியல. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த லவ் ஃபீல், பொசசிவ்னஸ், இந்த மாதிரியான எமோஷன்ஸ்லாம் ஃபீல் பண்ண தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ தான் உங்களுக்கு அதோட ஃபீலிங்ஸ்லாம் புரிய வருது. ஸோ டே ரோசி கூட பேசுகிறது உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பொசசிவாக இருக்குது, அது இப்போ தான் உங்களுக்கு தெரியுதே. ஸோ நெக்ஸ்ட் டே போல் காலேஜ் போகிறீங்க, அப்போ டே அங்கே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ லைட்டாக ஸ்மைல் மட்டும் போட்டுட்டு கிளாஸ் போயிட்றீங்க. தென் அப்படியே இன்டர்வல் பிரேக்கில் வரீங்க. ஓய், என்ன தான் பிரச்சனை உனக்கு? ஃபோன் பண்ணாவும் எடுக்கிறது இல்லை. உங்கள் வீட்டுக்கும் வரக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், அப்பாவுக்கு பயப்படுற பொண்ணு நீ. அப்புறம் நான் உனக்கிட்ட எப்படி பேசுகிறது? உன்னை பற்றியான இன்ஃபர்மேஷன் அப்படி தெரிஞ்சுக்கிறது? நீயும் சொல்ல மாட்டேன். ஜேகே வச்சு கேட்கலான்னு பார்த்தா அவங்ககிட்டையும் பேச மாட்டேன், ஃபோனும் எடுக்க மாட்டேன். என்ன பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, இங்கே வா அப்படின்னு உங்கள் ஷோல்டர் மேலே ஹேண்ட்ஸ் போட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஒரு பைக் மேலே 2 பேரும் சாஞ்சு நின்றுட்டுருக்கீங்க. அப்போது சொல்லு, என்ன? ஏதாவது பேசிட்டாங்களா, உன்னை திட்டாங்களா? நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம், இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லலாம், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருந்தது, அதுதான் பேசலை. அதுதான் என்ன மைண்ட் அப்செட்டுன்னு கேட்குறேன், சொல்லு. பர்சனலாக சொல்ல வேண்டாம். சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை, ஆனால் நான் அந்த சின்ன விஷயத்தை பெருசாக எடுத்துப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு, அதுதான். ஓ சரி, ஓகே, பிடிக்கலன்னா சொல்ல வேண்டாம். இல்லை, இப்போ நீ ஓகே தானே? ஐம் ஓகே. பாரு, நான் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்கிறேன், ஐம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். ஒரு ரோசி அங்கே போகிறா பாரு. யார் ரோசியா? அதோ அங்கே அப்படின்னு காட்டுறீங்க. ஸோ டேவும் அங்கே பார்த்துட்ருக்காரு. அப்போது நீங்கள் ஏன் போல் சிரிச்சுக்கிட்டே இருக்கா? உன் ஃபேஸ் சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்குது, நீ இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இரு. அப்படியா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. சரி, சிரிச்சுக்கிட்டே இருக்க, உனக்கு ஓகேனா சிரிச்சுக்கிட்டே இருக்க. சரி, அப்புறம் ஸ்கூலில் அந்த பொண்ணு அதான் என்னை சக்கரன்னு கூப்பிடுவாளே, அவள் எங்கே? ஆளே காணும், யாருன்னு கண்டுபிடிச்சியா? அந்த பொண்ணு இல்லை, அதான் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு எப்படி ஒன்று மறந்துட்டுருப்பா, விட்டு. அவள் தான் இப்போல்லாம் ஒன்று கூப்பிடுறதே இல்லையே. அதுவும் கரெக்டு தான், இப்போல்லாம் அந்த குரலை கேட்கவே முடியல. ஓ டேயாங், காலேஜ் இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு முடிஞ்சிடும்ல? ஆமாம், நான் இந்த காலேஜ் விட்டு போயிடுவேன். நீ மட்டும் ஒரு 2 இயர்ஸ் தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும்ல. ஜேகே கூட இருக்க மாட்டான், பாவம், தனியாக இருப்பேன். அதுவும் கரெக்டு தான், நான் மட்டும் தனியாக இருப்பேன். அப்புறம் காலேஜ் முடிஞ்சதும் எங்கே? ஊருக்கு போயிடுவியா? ஆமாம், நான் தான் முன்னாடி சொன்னேனே, ஒரு கம்பெனியில் வேக்கன்சி இருக்குது, அங்கே போய் ட்ரைனிங் போகணுன்னு. அதான் காலேஜ் முடிஞ்சதும் கிளம்பிடுவேன். சரி, ஓகே, நீ அங்கே போயும் ஹாப்பியாக இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இரு.
என்னன்னு தெரியல சாரு இப்போலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஃபேஸ் பார்க்குறதுக்கே பிரைட்டாக இருக்குது. என்ன காரணம்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லவ் பண்ணால் தான் இந்த மாதிரிலாம் இருப்பாங்களோன்னு சொன்னாங்க. கேள்வியும் பட்டேன் நான். என்ன கேள்விப்பட்டேன்? லவ் பண்ணால் ஃபேஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மாமி. உண்மையா? எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா அப்படி தான் தோணுது. அதுவும் இல்லாமல் நீ அந்த பொண்ணு பார்க்கும்போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கோ. உன் ஃபேஸும் ரொம்ப க்ளோவாக தெரியுது. உண்மை தானே? அப்படியா? ஃபேஸ் ஹாப்பியாகவும் இருக்குது, க்ளோவாகவும் இருக்குது. லவ் பண்ணால் அந்த மாதிரியா இருக்கும்? ஆமாம். எனக்கும் அப்படி தான் தோணுது, நான் லவ் பண்ணுறணுன்னு. அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி மூஞ்சே மாறிடுச்சு. அப்படியா? சூப்பர். ஆனால் அப்படின்னு உங்களை பார்த்துட்டு அந்த பொண்ணு இல்லை. என்ன? ரோஸே கிடையாது. ரோஸே பிடிக்கும் தான், ஆனால் க்ரஷோட சரி சைட்டோட சரி என்றைக்குமே லைஃப் பார்ட்னராக யோசிச்சது கிடையாது. அப்போ வேறு பொண்ணை லவ் பண்ணுறியா? ஆமாம். யார்? இதோ இந்த பொண்ணு அப்படின்னு காட்டுறாரு. ஸோ பைக் ஸ்டாண்டு போட்டிருக்கோம்ல, சைட் ஸ்டாண்ட். அப்போது சைட் மிரர் மேலே இருக்கும்ல, ஸோ அந்த மிரரில் உங்கள் ஃபேஸ் தெரியுது. அங்கே பின் பண்ணி இதோ இந்த பொண்ணு. இவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அதுலேருந்து பிடிக்கும். ஆனால் அப்போ என்னால் சொல்ல முடியல, ஏன்னா அவள் குட்டி பொண்ணு. எங்கள் ஸ்கூல் படிக்கிற பொண்ணெல்லாம் பண்ணால் எல்லோரும் நர்சிங்மாக பார்ப்பானுங்கன்னு சொல்லலை. ஆனால் இப்போ அந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. சொன்னால் யாரும் ஒன்று நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க மேடம்? நீங்கள் ஒரு மாதிரி திருட்டு மொழி முடிச்சிட்ருக்கீங்க. இல்லை, புரியல எனக்கு. உனக்கு ஒன்றுமே புரியாது, இது மட்டும் புரிஞ்சிருமா? தேவங்க, நீ என்ன சொல்ல வர? அதான் உன் ஸ்கூலில் ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்தாலே, சக்கரன்னு கூப்பிட்டு வருவாளே, நான் அந்த பொண்ணு சொல்கிறேன். அவளை இதுக்கப்புறம் எப்போ பார்ப்பனோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனால் அந்த பொண்ணு தான் என் மேலே ரொம்ப பைத்தியமாக சுற்றிட்டு இருந்தா போல். இப்போ அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு தெரியல. நான் கூட உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேனே, நீ தான் கடைசி வரை கண்டுபிடிச்சி தரல. டேயும், விளையாடுறியா? நான் ஒன்றும் விளையாடி சீரியஸாக பேசுகிறேன். அப்போ உனக்கு தெரியுமா அது நான் தானே? எப்படி கண்டுபிடிச்ச? அப்போ டேயுங்க காது பிடிச்சி திருப்பிட்டு டேயுங் இது எப்படி எனக்கு தெரியும் போகும்? உன் வாய்ஸ் கூட நான் கண்டுபிடிக்க தெரியாதா எனக்கு? அவ்வளோ மக்கா நான் நினச்சா என்ன? வாய்ஸ் கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு மக்கா நான். ஆனால் ஜேகே கண்டுபிடிக்கலையே. அப்போ அவன் மக்கா இருப்பான் போல், நான் கிடையாது. டேயும், அப்போ நீ ரோஸியை லவ் பண்ணலையா? உனக்கு அவளை பிடிக்காதா? பிடிக்காதுன்னு சொல்லி. க்ரஷ் தான், ஆனால் பிடிக்கும். ஆனால் அவளை விட உன்னை ரொம்ப பிடிக்கும். பிடிக்காதுன்னு சொல்லணும், என்னை மட்டும்தான் உனக்கு பிடிக்கணும். உடனே டேவை ஹக் பண்ணிக்கலான்னு பார்க்குறீங்க. டக்குன்னு இது காலேஜின்னு ரியலைஸ் ஆகிட்டு டேயோட ஆன்சர் பிடிச்சிக்கிட்டு இது சொல்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சா? அப்படியா? அப்போ உனக்கு? எனக்கு ஒன்று பிடிக்கும், ஆனால் பயமாக இருந்துச்சு சொல்கிறதுக்கு. சரி, இப்போ சொல்லு. 2 நாளாக என்கிட்ட சரியாக பேசல, என்னை அவாய்ட் பண்ண. அதுவா, எனக்கு நீ ரோசி கூட பேசுறது பிடிக்கல. நான் நினச்சேன் அதுவாக தான் இருக்கும்னு. மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. அது இதோ இந்த பசங்க தான் கொஞ்சம் ஓவராக பண்ணி விட்டாங்க. உடனே கோச்சிக்கிட்டேன். கரெக்டாக? ஆமாம். இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன். நீ தான் எனக்குன்னா புரியல. நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு. எனக்கு நடுவில் யாரும் வரக்கூடாது. யாருமே வரக்கூடாதா? யாருமே வரக்கூடாது. ஸோ ஃபியூ டேஸ் உங்கள் லவ் நல்லா ஸ்மூத்தாக போகுதா? கண்டிப்பாக நீங்களும் டேவும் மூவி பார்த்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்ருக்கீங்க. அப்போ பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு நீங்கள் டேயும், சொல்லுங்கள் மேடம், என்ன விஷயம்? ஒரு மூவி சீன் ரீக்ரியேட் பண்ணலாமா? என்னது? ரெமோ
ரெமோவா? என்ன சீன் அதில்? இதே மாதிரி ஹீரோ ஹீரோயினும் பஸ்ஸில் உட்காந்துட்டு பேசுவாங்கள்ல, அது மாதிரி. அப்படியா? அப்படின்னு உங்கள் கிட்ட வராரு. டக்கு நீங்கள் டீயோட லிப்ஸில் ஃபிங்கர் வச்சுட்டு, இது கிடையாது, இதுக்கு முன்னாடி என்ன வருமோ அந்த சீன். உனக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு? ஏன் பிடிச்சிருக்குன்னா ரீசன் சொல்லு. என்னை எதனால் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? என்னை எதனால நீ லவ் பண்ணுற? உன்கிட்ட எனக்கு எல்லாமே பிடிக்கும். உன் கண், மூக்கு, லிப்ஸ் எல்லாமே பிடிக்கும். அதுக்கப்புறம் உன் கூட இருந்தால் நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியா? நான் அப்படி ஒன்றும் ஹாப்பியாக இருக்க மாட்டேனே. நான் பாசிட்டிவான வைப்ஸ் தரேன் நான் உனக்கு. மேபி எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. உன் கூட இருந்தால் நான் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன், ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு நீ யாரும் இல்லை. உன் கூட இருந்தால் எனக்கு யாரும் இல்லாத மாதிரியான ஃபீலிங்கே வந்ததில்லை. நீ இருக்கன்னு எனக்கு தோணுது. நீ கடைசி வரைக்கும் எனக்காக இருப்பணும்னு தோணுது. ஐம் ரைட்? இருப்பல்ல? ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் டேயோட ஐஸே பார்த்துட்ருக்கீங்க. ஓய், இந்த சீனில் அந்த ஹீரோயினுக்கு லைட்டாக ஐஸில் டியர்ஸ் நிற்கும். உனக்கு அந்த மாதிரி எதுவும் வரலையே? எனக்கு அதெல்லாம் வராது. இந்த சீனில் அந்த ஹீரோயின் பண்ணாததை நான் பண்ணுறேன். ஐ லவ் யூ அப்படின்னு டேவோட காலர் பிடிச்சி பச்சனை கிஸ் அடிக்கிறீங்க. ஸோ 2 பேருமே டீப்பான கிஸ் கொடுத்துக்கிறீங்களா? ஐ லவ் யூ டேயோ. உன் கூடவே நான் இருப்பேன், சரியா? ஐ நோ தட் ஃபயன். ஸோ அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே போல் கிராஜுவேஷன் டே நடக்குது ஃபைனல் இயர்ஸ்க்கு. ஸோ அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட ரூமில் தான் இருக்கீங்க. அப்போ கீழே இருந்த டே கால் பண்ணுறாரு. வயன், எவ்வளோ நேரம் டி, சீக்கிரமாக வாடி, இங்கே நான் எவ்வளோ நேரம் நிற்கிறது? டே ப்ளீஸ்டா கொஞ்ச நேரம் நில்லு, நான் ரெடி ஆகிட்டே வந்துடுறேன். ஏன் உங்கள் வீட்டிலேருந்து உனக்கு ரெடி ஆகிட்டு வர தெரியாதா? இங்கே வந்து தான் நீ ரெடி ஆகணுமா? அவ்வளோதான், நான் கோச்சிக்கிறேன், நான் வந்துடுறேன். அது இல்லடி, எல்லோரும் இங்கே ஒரு மாதிரி பார்க்குறாளுங்க, இது கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல, அதுதான். போச்சு, இது மறந்துட்டேன் நான். எல்லோரும் உன்னை கண்ணு வைப்பாளுங்களே, நீ ஒரு ஓரமாக நினைக்கோ செல்லும். அவளுங்க கண்ணு வச்சாளுங்கன்னா அவ்வளோதான், நீ நானும் பிரிஞ்சிடுவோம். பேபி நீ அவளெல்லாம் கண்டுக்காத, நீ நில்லு, நான் வந்துடுறேன். ஒரு ஓரமாக நில்லு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் வாசலானே நிற்கிறேன், நீ வா, சரியா? நான் ஒரு ஓரமாக நீ நின்ட்டா அப்புறம் நீ அங்கே தான் தனியாக வரணும்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இங்கே நிற்கிறேன். சரி நான் வந்துடுறேன், சொல்லலாம், வெயிட் பண்ணு. சரி. ஸோ அகைன் ஒரு 10 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. இனிமேல் நீங்கள் வரல, என்ன பண்ணிகிட்ருக்கோம் மேலே அப்படின்னு ஃபோன் எடுத்துகிட்டு, என்னடி பண்ணிகிட்ருக்கா? எவ்வளோ நேரம் வாங்கி நிற்கிறது? உனக்கு ஃபேர்வலா, எனக்கு ஃபேர்வலா? வந்துட்டேன் சைட்டில் போகிறடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பார்க்குறாரு, அங்கேருந்து ஒரு பிங்க் கலர் சாரீ போட்டுட்டு அழகாக வரீங்க. ஸோ டேக்கு செம்ம ஷோக்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை சாரியில் பார்க்குறாரு. அவரோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைலும் லவ்வோட உங்களையும் பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள், ஹீரோ சார் எப்படி இருக்க? உனக்கு என்ன, அழகாக இருக்கு. என்னை வெயிட் பண்ண வச்சதில் தப்பு இல்லை, இவ்வளோ அழகாக வந்திருக்க. இந்த அப்போ ஃபர்ஸ்ட் டைமாக புடவை கட்டி பார்த்துருக்கேன், எனக்கு சுத்தமாக வரல. அம்மாக்கும் கட்ட தெரியாதுல்ல, அதான் ஃப்ரெண்ட் கட்டி விடுவான்னு இங்கே வந்தேன். கோச்சிக்கிட்டியா? சத்தியமாக இல்லை, நீ இவ்வளோ அழகாக வந்து நிற்பனா இன்னும் கூட வெயிட் பண்ணியிருப்பேன். அப்படியா? அவ்வளோ அழகாக இருக்குன்னா இப்பயே கல்யாணம் பண்ணிக்கலாமா? வரியா? எனக்கு ஓகே தான்ப்பா, ஆனால் உனக்கு தான் ஓகே இல்லை. எனக்கு ஓகே இல்லை. நீ தான் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொன்னி, அதுக்கு தான் சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இப்போ ஓகே சொன்னீன்னா வா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். டேயும் சும்மா இரு, வா போகலாம். ஆல்ரெடி உனக்கு டைம் ஆகிடுச்சு, அப்புறம் பேசிக்கலாம். ஸோ அப்படியே வண்டியில் ஏறி டேவை ஹக் பண்ணிக்கிட்டே போகிறீங்க ஹாப்பியாக. ஸோ இந்த செமிஸ்டர் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, காலேஜும் டேயாவுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ டே இப்போ ஊருக்கு போகணும்ல, அப்போ நீங்களும் ஜேகேவும் சென்ட் ஆஃப் பண்ணுறீங்க டேயாங்க. ஸோ ஸ்டேஷனில் வியும் ஜேகேவும் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது நீங்கள் குடுகுன்னு ஓடி வரீங்க. டேயோங் நான் வந்துட்டேன், என்ன போயிட்டேன்னு நினச்சேன் நான். ஓகே
இரு பொறுமை காம் டவுன். பொறுமையாக நின்று பேச, நான் எங்கேயும் போகல. இல்லை, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஐம் சாரி. இட்ஸ் ஓகே டைம் இருக்குது, நீ தண்ணி குடி வா. இல்லை பரவாயில்ல. வயன், இன்னி கூட நல்லா ஒழுங்காக கரெக்டான டைமுக்கு வர முடியாதாடி? என்ன பண்ணிட்டு இருந்த வீட்டில் நீ? அதெல்லாம் ஜேகே, அம்மா விடலையா? கொஞ்சம் கெஞ்ச கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி தான் வந்தேன். ஓ, என்ன சொல்லிட்டு வந்த? டேங்க போகிறேன் நான் சொல்லிட்டு வந்தேன். ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி ஓகே வயன், நீ வா, அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு கொஞ்சம் தனியாக வந்து பேசுகிறீங்க 2 பேரும். என்னாச்சு? வயன் ஊருக்கு போனதும் அம்மா கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது ஒர்க் பார்த்துக்கிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன், தயவு செஞ்சு என் கால் அட்டன் பண்ணு. கண்டிப்பாக பண்ணுவேன். இது என்ன கேள்வி? அது இல்லடி, நீ ஏதாவது பிஸியாக இருந்துட்டு அந்த டைமில் நான் கால் பண்ணிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடும், அதுக்கு தான் சொல்கிறேன். ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லிவிடு. அப்புறம் நீ கால் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகே, ஏதாவது பிஸியான ஷெடியூல் இருந்துச்சுன்னா நான் முன்னாடியே உனக்கு டெக்ஸ்ட் பண்ணிடுறேன், அப்போது நீ அந்த டைமுக்கு கரெக்டாக கால் பண்ணு. ஓகே? அதுக்கப்புறம் என்ன, கிஸ் வேணுமா? அதெல்லாம் இல்லை, எனக்கு உன் ஃபோட்டோ ஒன்று தரியா? ஃபோட்டோவா? ஏன்? இல்லை, நீ என் கூடவே இருக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கு, உன்னை என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது, அதனால் உன் ஃபோட்டோ தந்தீன்னா என் பர்ஸ்குள்ளே வச்சுக்கிட்டு நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன், எப்போவுமே நீ என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அப்போது இந்த ரீசனுக்கு தான் என்னை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர சொன்னியா? ஆமாம், எடு, வழியில் எடுடி. அப்போது நீங்கள் எடுத்து தரீங்க, அதை எடுத்துக்கிட்டு டே காலில் வச்சு பார்க்குறாரு. க்யூட்டாக இருக்க, தேவதை மாதிரி இருக்கடி. ஆனால் அதில் நீ போதும் அப்படின்னு உங்கள் ஃபோட்டோக்கு கிஸ் பண்ணி வாலெட்குள்ளே வச்சுக்கிறாரு. இது எப்போவுமே என் கூடவே இருக்கும், நீ என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். டேயும், ஐ லவ் யூ, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், எனக்கு டெய்லி கால் பண்ணி பேசு, நான் பண்ணலன்னா கூட நீ பண்ணிக்கிட்டே இரு. வீட்டில் மாட்டிக்க போகிறேன் நான் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தேண்ணா அப்படின்னு க்யூட்டாக சிரிக்கிறீங்க. உங்கள் ஐஸில் அப்படியே டியர்ஸ் நிற்குது, ஆனால் ஃப்ளோ ஆகலை. இப்போ எதுக்கு நீ அழுகுற? எனக்கு தான் தெரியும்ல நீ அழுதான் எனக்கு பிடிக்காதுன்னு. நான் எங்கடா அழுதேன்? அது ஹாப்பி டியர்ஸ், அது வேறு டிபார்ட்மெண்ட், அது சும்மா வரும் அவ்வளோதான். நீ வராதுன்னு சொல்லவா முடியும் என்னால்? சரியா போச்சு. சரி, ஆனால் எனக்கு அழுக வருது அப்படின்னு டேக்கு காலில் அந்த டியர்ஸ் ஃப்ளோ ஆகுது. அம்மா ஜேகேவா தாண்டி எனக்குன்னு ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அது நீ தான். நான் கேட்காமலே நீ என்னை தேடி வந்திருக்கடி, நான் கேட்காமலே எனக்காக நிறைய பண்ணியிருக்கு. சடனாக உன்னை இப்படி விட்டு போகிற மாதிரி எனக்கு தோணுது. நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்கலல்ல நான் அப்படி உன்னை விட்டுட்டு போயிடுறேன்னு. நான் திரும்ப வருவேன் வயன், நீ ஹோப்பை மட்டும் என் மேலேருந்து எடுத்துடாத. இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் நான் ஹோப்பே இருக்காதுன்னு சொல்லுவாங்களே, அந்த பையன் போய்ட்டா ரிட்டன் வரமாட்டான், அவ்வளோதான் உன்னை ஏமாற்றிட்டான் அப்படிலாம் பேசுவாங்களே, அந்த மாதிரி நீ தயவு செஞ்சு என்னை பற்றி நினைக்காத வாயின். நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்டி, உனக்கு ஒரு நல்ல லைஃப் தரத்துக்காக தான் நான் இப்போ போகிறேன். கண்டிப்பாக அதை நான் நிறைவேற்றுவேன் உனக்காக. ஹே போல் நிறுத்து. இப்போ எதுக்கு நீ இப்படி ஒரு இமோஷ்னலாக பேசிகிட்ருக்கா? நான் ஏன் இப்படி நினைக்க போகிறேன் உன்னை பற்றி? நானே தான் உன்னை தேடி வந்தேன், நானே ஏன் அப்படி நினைக்க போகிறேன்? நீ தைரியமாக போயிட்டு வரலாம், நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். எவ்வளோ நாள் ஆக போகுது? நீ என்ன 2-3 இயர்ஸ் கழிச்சு வரப்போகிற? 1 இயர் தானே டைம் கேட்டா? நீ பேசுறதை பார்த்தா 2-3 இயர்ஸ் கழிச்சு தான் வருவ போல். என்னடா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வந்துடுவேன். ஒரு நல்ல ஒர்க்காக பார்த்து 1 இயர்க்குள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரியா? அது அந்த பயம் இருக்கணும், 1 இயர்க்குள்ளேயே வந்து நிற்கணும், இல்லைன்னா நான் வந்துடுவாங்க. அப்போது ஜேகே அங்கே இருந்துட்டு போயிடுவேன், நீ அப்படியே உங்கள் அப்பா அம்மா ஒன்று அப்படியே அமைச்சு வச்சுருவாங்க. சுமார் மச்சான், டே எல்லாம் பேசிட்டியா? கிளம்பலாமா இப்போது? சரி மச்சான், கிளம்பலாம். ஸோ உடனே ஜேகே டேயோட திங்ஸ்லாம் எடுத்து ட்ரெயின் உள்ள வைக்கிறாரு. ஸோ டைமும் ஆகிடுச்சு. அப்போ டே லாஸ்ட்டாக போகும்போது உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஐ மிஸ் யூ வயன், மீ டூ, சீக்கிரமாக வந்துடு. கண்டிப்பாக நான் போயிட்டு வரேன். டே மச்சான்
பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டே உள்ளே போயிட்டாரா. ஸோ நீங்களும் ஜேக்கும் வெளியில் நின்றுட்டு டேக்கு பாய் பாய் காட்டிகிட்ருக்கீங்க. கிளம்பிட்டானா. இதுக்கப்புறம் நான் தனியாக ஊரை சுற்றணுமே. ஊரை சுற்றணுமா? நீ ஒரு வேலைக்கு போகணுன்னுலாம் அவனுக்கு ஐடியா இல்லை, ஊரை சுற்றுறது தான் ஐடியா. நீயும் கெட்டு போகிறது இல்லாமல் அவனையும் சேர்த்து கெடுக்கிறதுக்கா? நல்ல வேலை ஊருக்கு போயிட்டான். என்ன நீ பேசுறதை பார்த்தா ஹாப்பியாக இருக்க மாதிரி தோணுதே. உன் கண்ணு கொஞ்சம் கூட கலங்கலையே. எனக்கு தெரிஞ்சு லவர்ஸ் பிரிகிறாங்கன்னா கண்டிப்பாக அழுவாங்க. என்னடானா கண்ணிலேருந்து ஒரு சுற்று தண்ணி கூட வரல. ஜேகே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நல்லதாட்டே எங்கே ஃபீல் பண்ணுவானோன்னு தான் நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓ இல்லைன்னா இந்த ஸ்டேஷனே ஃபுல்லாக நனைஞ்சிட்ருக்கோம் போலியே. வாயை மூடு, கிளம்பலாம் வா அப்படின்னு ஜேகே வேறு டாடி போட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. சம்டே டேஸ் மூவ் ஆகுது. ஸோ இப்போ கரண்ட்டாக உங்கள் அப்பா கிட்டே நீங்கள் கேட்குறீங்க, அப்போது அதோட டே என்னை பார்க்க வரலையாப்பா, அதனால தான் நான் அப்ரோட் போயிட்டேனா, அவன் என்னை ஏமாற்றிட்டானா? இல்லை வாயன், அவன் வந்தானா? ஸோ இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு 6 months டே ஊருக்கு போய் ஆஃப்டர் 6 months கழிச்சு அப்போ தான் உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் நாவல்ஸ் புக்ஸ்லாம் நிறைய படிப்பீங்க நீங்கள். ஸோ இந்த புக்ஸ்லாம் அவங்க அம்மா பார்த்துட்டு, ஒய்யன் இதெல்லாம் எப்படி இங்கே வந்தது? அம்மா எந்ததான் என்னாச்சு? நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு, எதுக்கு நீ இதை எடுத்து வச்சுருக்க? ஏன் என்னாச்சு? உங்களுக்கு தான் தெரியும்ல நான் படிப்பேன்னு. நீ படிப்பேன்னு தெரியும் ஒயன், ஆனால் அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் இது இன்னொரு வாட்டி படிக்கக்கூடாது. அன்றைக்கி தான் லாஸ்ட் வார்னிங் உனக்கு கொடுத்தேன், இதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு. இல்லைம்மா அந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, நீ வேணும்னு ட்ரை பண்ணி பாரு. ஷட்டப் வாயன், சொல்கிறது மட்டும் நீ இன்றைக்கும் செஞ்சது கிடையாது. ஏன் இந்த மாதிரி பண்ணுற? இது படிக்க வேணான்னு சொல்கிற, எது செய்ய வேணான்னு சொல்லிட்டு நீ அதுதான் பண்ணுவியா? இப்போ என்னாச்சு? படிக்கிறதுல என்னம்மா தப்பு? ஒரு பசங்க எதுவுமே படிக்க மாட்டாங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்னடா நான் இது படிக்கிறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? என்னம்மா? வயன் எனக்கு பிடிக்கல, நீ இதெல்லாம் படிக்கக்கூடாது, அப்பாவும் உன்னை படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. உனக்கு இந்த வீட்டில் புக்ஸ் படிக்கிறதுக்கு அலோவ் கிடையாது, அதுவும் முக்கியமாக ஸ்டோரி நாவல்ஸ் இதெல்லாம் எதுக்கு நீ படிச்சிட்ருக்க? தேவையில்லாத வேலை பண்ணாத வயன். என்னம்மா நீ? நான் அப்படி தான் படிப்பேன், என்ன பண்ணுவேன் நீ அப்படின்னு கத்துறீங்க. முதல்ல இந்த புக்ஸ்லாம் உனக்கு ஏது? நானும் அப்பாவும் வாங்கி கொடுத்ததே இல்லை. யார் உனக்கு இதெல்லாம் வாங்கி தந்தா? எனக்கு தெரியாமல் நீ நிறைய வேலை பார்த்துட்ருக்க போல். நானே தான் வாங்கிக்கிட்டேன். எனக்கு பிடிக்கும்மா புக்ஸ் படிக்க பிடிக்கும்னா உன்னோட சப்ஜெக்ட்ஸில் இருக்க புக்ஸை எடுத்து படிவோம். அதை விட்டுட்டு ஸ்டோரி புக்ஸை படிச்சுட்ருக்காத அப்படின்னு அதை எடுத்துகிட்டு போயிட்டு கிழிக்கிறாங்க. அம்மா 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 கிழிக்காதம்மா, கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு வாங்கினம்மா அப்படின்னு ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்க. லீவ் மை ஹேண்ட்ஸ் வயன், இதுக்கு இப்போ என் கையை பிடிச்சிட்ருக்கா, விடுடி அப்படின்னு கிழிச்சு அப்படியே எரிச்சிடுறாங்க. அம்மா அம்மா பண்ணாதம்மா. வயன் நெருப்புக்கிட்ட இருந்து தள்ளி உட்காரு. அம்மா 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 ப்ளீஸ்மா தண்ணி ஊற்றிடுமா, நான் கஷ்டப்பட்டு வாங்கினம்மா, நீங்கள் கொடுத்த பேக்கெட் மணிலாம் சேர்த்து வச்சு வாங்கின மம்மி, இப்படிலாம் பண்ணாத. வயன் எனக்கு பிடிக்கல, அதை படிக்கிறது எனக்கு பிடிக்கல, உன் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். முதல்ல உள்ளவா, எந்திரி முதல்ல. அம்மா அப்பா கிட்டே சொல்லட்டா? அம்மா பரவாயில்ல, நீ அப்பா கிட்டே சொல்லு. அம்மா தண்ணி ஊற்றிடுமா. நீ வர போறியோ இல்லையா? அண்ணங்க ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க. அந்த நெருப்பு ஃபுல்லாக அணையிற வரைக்கும் உங்கள் அம்மா உங்களை உள்ளே வச்சு லாக் பண்ணி ஹாலியாக உட்காந்துட்ருக்கீங்க 2 பேரும். ஃபுல்லாக நெருப்பு அழிஞ்சதும் புக்ஸ்லாம் எரிஞ்சு போனதுக்கப்புறம் உங்கள் அம்மா டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, போ இப்போ போய் பாரு, போ தண்ணி ஊற்றுப்போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஃபுல்லாக அழிஞ்சிச்சு பேப்பர்ஸ் புக்ஸ்லாம். அதுக்கு இப்படி பண்ணுறீங்க? வெறும் காலேஜ் புக்ஸ் மட்டும் படித்து நான் என்ன பண்ணுறது? இப்போ பாரு ஸ்டடீஸ்ன்னு மட்டும் சொல்லுங்கள். இந்த மாதிரி நாவல் ஸ்டோரிஸ் எதுவுமே படிக்க விடாதீங்க. ஒன்று நீங்கள் அழுதுகிட்டே ரூம் போயிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே லாக் பண்ணி ஃபோன் எடுத்து, டேயங்க என்ன கூட்டிகிட்டு போயிடு, எனக்கு எங்கே இருக்கவே பிடிக்கல, தெரிஞ்ச அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு போல் நம்ம லவ் பண்ணுறது, அதனால என்கிட்ட எரிஞ்சு விழுறாங்க. எனக்கு கூட நீ வாங்கி கொடுத்த புக்ஸ் எல்லாம் கிழிச்சிட்டாங்க, கிழக்கில் எரிச்சிட்டாங்க. அதுக்கு எப்படி பண்ணுறாங்க? எனக்கு சுத்தமாக பிடிக்கல. வயன் நிறுத்து. என்ன பிரச்சனை ஆச்சு வீட்டில்? என்னை கூட்டிகிட்டு போ. எங்கே கூட்டிகிட்டு போகிறது? முதல்ல என்ன விஷயம்னு சொல்லிடியா, அப்போ தான் என்னால் பேச முடியும். என்னன்னு சொல்லு வயன்.
எனக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல், அதனால் என்கிட்ட ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஓ, ஸோ லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சு. என்னை பற்றி ஏதாவது கேட்டாங்களா? ம் ம், அப்படி எதுவும் கேட்கல. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க. எனக்கு நீ வாங்கி கொடுத்ததெல்லாம் கிழிச்சிட்டாங்க. நீ எனக்கு புக்ஸ் வாங்கி தந்தல, அதெல்லாம் கிழிச்சிட்டாங்க. என்னை எதுவுமே பார்க்க விட மாட்டாங்க. என்னை டிவி பார்க்க விட மாட்டாங்க. பார்த்தா பொம்மை மட்டும்தான் பார்க்கணுமா, இல்லைன்னா திட்டுறாங்க, டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க. அதோ சார், ஒரு நிமிஷம் தோ வந்துடுறேன். வெயிட் ஜெயோங், இருக்கியா? இருக்க ஒரு நிமிஷம் இரு. அதெல்லாம் ஆல்ரெடி ஆர்டர் போயாச்சு சார். இதுக்கப்புறம் இன்னொரு ஆர்டர் ரெடி பண்ணணும். டேயோங், டேய் என்கிட்ட பேச, அங்கே என்ன பேசிகிட்ருக்க? என் வந்துட்டேன், இரு. கொஞ்சம் ஒர்க்கில் இருக்க, அப்புறம் கால் பண்ணட்டா? எனக்கு ஓட்டிட்டு போடேயோ, திட்டிக்கிட்டே இருக்காங்க. வயன், கூட்டிகிட்டு போனேன். எப்படி நான் கூட்டிகிட்டு போகிறது? நீ படிச்சுட்ருக்க வயன். படிக்கிற போன கூட்டிகிட்டு போயிட்டேன்னு உங்கள் அப்பா என்னை செருப்பாலேயே அடிப்பாருடி. ஐ ஹாவ் மை ஓன் டிக்னிட்டி வயன். என்னாலலாம் அப்படி அசிங்கப்பட்டுட்டு இருக்க முடியாது வயன். இன்னும் ஒரு 4 months தானே இருக்குது காலேஜ்க்கு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன்டி. அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டிரு. என்ன உன் டிக்னிட்டி குறைஞ்சிரும் இப்போது? இதை பாரு வயன், இதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான். உன்கிட்ட என்னை பற்றி கேட்குற வரைக்கும் நீ அங்கே இரு. என்னை பற்றி உன்கிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா நீ அப்போ எனக்கு கால் பண்ணு, நான் பேசுகிறேன் உங்கள் அப்பா கிட்ட. இல்லைன்னா நான் நேர்லேயே வந்து பேசுகிறேன் வயன். அது வரைக்கும் சும்மா இரு. அவங்களும் திட்டுறாங்க, நீ என்ன திட்டுற? நான் திட்டலடி, நான் சொல்கிறேன் வயன். நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஒன்றும் உன்னை திட்டலை வயன். இல்லை, நீ என்ன திட்டுற. இட்ஸ் ஓகே. உனக்கு எப்போ இங்கே வரணும்னு தோணுதோ அப்போ நீ வரலாம். என்னை வீட்டில் ஏதாவது கேட்டாலும் அடித்தாலும் திட்டினாலும் நான் உனக்கு கால் பண்ணி சொல்ல மாட்டேன், சரியா? நீ எப்போ கால் பண்ணாலும் நான் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறேன். என்னோடய கஷ்டம்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். புரிஞ்சுக்கோ வாயன். இப்போலாம் என்னால் வந்து பேச முடியாதுடி. கண்டிப்பாக என்னால் இப்போ பேச முடியாது. நீ காலேஜ் முடி, அப்புறம் வந்து நான் பேசுகிறேன். நீ எதுவும் பேச வேணாம், நீ வரவே வேணாம். தனியாகவே இருக்கிறேன். யூ டோன்ட் ஹாவ் டு டூ. நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். பொய்யன். ஆல்ரைட், மேக் யுவர் ஓன் டிசிஷன். ஃபோனை வெடி, முதல்ல எங்கிட்ட கால் பண்ணாத. ஸோ அப்படியே ஒரு 2 months மூவ் ஆகுது. நீங்கள் டே கூட பேசியிருக்கவே மாட்டீங்க. பட் அவங்களுக்கு டெய்லி கால் பண்ணுவார், மெசேஜும் பண்ணுவார். நீங்கள் தான் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க. அப்போ ஒன்றே போல் ஜேகே உங்களை பார்த்து, ஏய் என்ன ஓவராக பண்ணுற, கால் பண்ணால் எடுக்க மாட்டேன், மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேன். அவனுக்கு தான் அப்படி பண்ணுறேன்னா எனக்கும் அப்படி தான் பண்ணுறேன். நான் அப்படி பண்ணேன். என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லிட்டு போனி. இந்த பாரு, அவன் டைம் கொடுத்துருக்கான். காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்ப்பான் நான் ஒன்று, சரியா? அது வரைக்கும் நீ உன் வேலையை மட்டும் பாரு. வேறு எதுவும் பண்ணாதான். உன் வீட்டில் தெரிஞ்சதுன்னா மட்டும் கால் பண்ண அவனுக்கு. அவன் பண்ணாலும் நீ எடுக்க மாட்டேற. அதனால் அவன் இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஆனால் மெசேஜ் பண்ணுவான், சரியா? கால் பண்ண மாட்டானா. டெய்லி நீ எப்படி இருக்க, என்ன பண்ணுற, அதெல்லாம் மெசேஜ் பண்ணுவான். உனக்கு விருப்பம் தான் ரிப்ளை பண்ணு. ஆனால் அவன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். உனக்கு காலேஜ் முடிஞ்ச அடுத்த நாள் அவன் இங்கே இருப்பான். நீ அவனை நம்புறதா இருந்தா நம்பு, இல்லைண்ணா விட்டுரு. இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும் அவனுக்கு. வேறு எதுவும் என்னால் பண்ண முடியாது. இப்போ உங்கள் அப்பா கிட்ட என்னாலையும் பேச முடியாது. அவன் சொல்லியிருக்கான் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் போய் பேசிக்கலான்னு. சரியா? நல்லா படி, எக்ஸாம் நல்லா எழுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போய்ட்றாரு. ஸோ நீங்களும் திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எப்படி டேஸும் மூவ் ஆகுது. நீங்கள் ஸ்டடீஸில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லா படிக்கிறீங்க, எக்ஸாமும் எழுதுறீங்க. அப்போது டேட் கிட்ட வரும்பொழுது ஜேகே வந்து சொல்கிறாரு, வயன் நானும் அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கோம். பிஸ்னஸா? இதே போதுலேருந்து என்கிட்ட அவன் சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக அவங்ககிட்ட சொல்ல வேணாம் தான் சொன்னான். சீக்ரெட்டா? அது என்ன? அதான் அவனுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் பிளான்னு சொன்னான். சர்ப்ரைஸாக இருக்கட்டும், எல்லாம் முடிவானதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லலான்னு. ஓ, ஆனால் நீ தான் இப்போ என்கிட்ட சொல்லிட்டியே. அது என்னதுன்னா, நாங்கள் 2 பேரும் ஒரு விஷயமா வெளியில் போகிறோம்.
அதுக்கு அதுக்கு என்ன இப்போது? அதுதான் அது எப்போ போகிறோன்னா உனக்கு காலேஜ் முடியுதுல்ல அன்றைக்கி தான். அன்றைக்கா? அன்றைக்கி தானே டேயோங் என்னை பார்க்க வரதா சொன்னான். அன்றைக்கி தான் உன்னை பார்க்க வரதா சொன்னான். ஆனால் அன்றைக்கி தான் நாங்கள் அந்த பிஸ்னஸ் விஷயமாக பேசுகிறதுக்கு ஒரு சாரை பார்க்குறதுக்கு போகிறோம். ஸோ பிஸ்னஸ்க்காக ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவர் தான் ப்ரொடியூசர். ஸோ அவரை பார்க்குறதுக்கு போய் தான் ஆகணும். நீ என்ன சொல்கிற? அவனை கேட்டால் அவன் என்ன சொன்னான்? அவன் உன்னை பார்க்குறதுக்கு தான் வருவானா, இன்னொரு நாள் வேணும்னா சாரை பார்க்குறதுக்கு போகலான்னு கேட்டான். பட் அதில் தான் ஒரு ப்ராப்ளமே இருக்குது. அன்றைக்கி ஒரு நாள் தான் சார் ஃப்ரீயாக இருக்கார். அதுவும் அவர் அன்றைக்கி தான் கொரியாவில் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் யூஎஸ் போயிடுவார். நம்ம போய் பார்க்கணுன்னா அவர் அங்கே தான் போய் பார்க்கணும். ஐயோயோ, அப்போ பிரச்சனை இல்லை, என்னை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். அவர் தானே முக்கியம், அவரே போய் பார்த்துட்டு வாங்க நீங்கள். ஆனால் டேயும் கேட்க மாட்டானே, என்ன பண்ணுறது? இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது டேயுமே கால் பண்ணுறாரு. அவன் தான் கால் பண்ணுறான். ஒரு நிமிஷம். என்னடா மச்சான், எங்கே இருக்க நீ? ஒன்று நீங்கள் ஜிகே கிட்டேருந்து ஃபோனை வாங்கி, ஹலோ, ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, என்னை பார்க்கணுன்னு. நீ அந்த சாரியை போய் பாரு, உனக்கு ஃபினான்ஷியலாக மணி வேணும்ல. என்கிட்ட இருந்தால் நான் கொடுத்துருப்பேன், ஆனால் என்கிட்ட இல்லை. அப்பா கிட்டேருந்து வாங்கி கொடுத்தா நீ வாங்க மாட்டேன்னு தெரியும். நீ அவரையே போய் பாரு. நீ உன் பிஸ்னஸ்க்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்னை பார்க்கலாம். நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன். ஏய் ஒத்தா ஜேகே, சாவடி வாங்குவோம். நீ அவகிட்ட ஏன்டா சொன்னேன்? ஐயோ வயன் மென்டல் அப்படின்னு ஃபோனை வாங்கிட்டு, டே மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பெர்மிஷன் கேட்கலான்னு. ஐயோ மயிறு அவகிட்ட ஏன்டா சொல்கிற? நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னல. இல்லை மச்சான், வயனே போயிட்டு வான்னு தான் சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் வெயிட் பண்ணுறான். நீ போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட அவளை பார்க்கலாம். இல்லைடா, அவள் கோச்சிப்பா. அவள் சிரிச்சிட்டு தான் சொல்கிறான். இல்லை டேயோங், நான் கோச்சிக்க மாட்டேன், நீ போயிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். இந்த பாரு, அவளே சொல்கிறான், நீ தான் ஓவர் சீன் போடுற, அவள் ஒன்றும் கோச்சிக்கலாம் இல்லை. சரி என்னவோ பண்ணுங்க, சரி போகலாம். அவகிட்ட ஃபோன் கொடு, அவள் வாய்ஸ் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கேட்கணும் போல இருக்குது. துருன்னு பேசிட்டாளா? அப்புறம் அவள் என்ன பேசினான்னு கூட நான் சரியாக கவனிக்கலை, அவள் வாய்ஸை கூட நான் நோட் பண்ணல. கொடு. சரி இரு, இந்த வாயின். டேயோங் பேசணுமா? நான் பேச மாட்டேன், அவனை நேரில் பார்க்கும்போது பேசிக்கிறேன், இப்போ வேண்டாம். பேச மாட்டாளாம், கேட்டுச்சா? சரி மேடம் ஓவராக தான் பண்ணுறாங்க, சரி நேரில் பார்க்கும்போது மொத்தமாக பேசிக்கிறேன். சரி மச்சான், நீ வந்துடுங்க ஊருக்கு, ஓகேவா? ஒன்றா போயிடலாம் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. சரி, அப்போது போகிற விஷயம் நல்லதாகவே நடக்கட்டும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ வாயின், கண்டிப்பாக நடந்துடும், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நீங்களும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ ஜிகேவும் டேவும் அங்கே போயிடுறாங்க. இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாமா? அது வரைக்கும் டாடா.